ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் எல்லாருக்குமே வெற்றியாக இருக்கணும், எது நினைச்சாலும் நிறைவேற மாதிரி இருக்கணும், எல்லா நல்லதுகளும் கிடைக்கணும்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பேர் போகி பண்டிகையை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் பொங்கல் தான் கொண்டாடுவோம், போகி கிடையாது அப்படின்றாங்க. எங்கள் வீட்டில் போகி பண்டிகை உண்டு. எப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்கா, பழைய பொருளெல்லாம் போட்டு எப்பவும் போல் காலையிலே எல்லாமே எரிச்சிட்டு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி எல்லாமே சுத்தம் பண்ணிவிடும். அப்புறம் வேப்பலை பறிச்சிட்டு வீடு ஃபுல்லாக வைப்போம். எல்லா இடமும் வைப்போம். வாசலில், உள்ளார, மேல் வீட்டுக்கும் வச்சுருக்கேன். எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா வேப்பலை இருக்கும். அப்புறம் நிலம் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலே பார்த்திங்கன்னா வேப்பலை ஒரு கட்டு தூக்கிட்டு போவாங்க. எதுக்குன்னாக்கா அவங்க நிலத்துல சுற்றி வைப்பாங்க வேப்பலை. நல்லது அது. அன்றைக்கி அம்மனுக்கு படைக்கிறது. அதனால் படைச்சிட்டு அந்த வேப்பலையை அவங்க நிலத்தை சுற்றி வைப்பாங்க. நம்மளுக்கு நிலம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்லேயும் வைக்கணும். நிலம் இருக்கிறவங்க நிலத்துலேயும் வைப்பாங்க, வீட்லேயும் வைப்பாங்க. நம்மளுக்கு வீடு மட்டும் இருக்குன்னா வீட்டில் ஃபுல்லாக நம்மளை சுத்தம் பண்ண வீட்டில் வேப்பலையை வைக்கணும். அப்போ தான் சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நான் வேப்பலை வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? வீட்டு வாசலில் வேப்பலை தெரியும் பாருங்கள், வாசப்படியில் தொங்குதா. அது மாதிரி நான் மேல் வீட்லேயும் வச்சுருக்கேன். அது மாதிரி வீட்டுக்குள்ளாரையும் கொஞ்சம் வச்சுருவேன். நீங்களும் அந்த மாதிரி வைக்கணும், அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம போகியை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் போகி கிராமத்து ஸ்டைலில் எங்கள் அம்மா எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி தான் நான் கொண்டாடுவேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கருவாட்டு குழம்பு, முட்டை வைப்பாங்க, வெண்பொங்கல் வச்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்சமாக துள்ளு மாவு இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மாவு கொஞ்சமாக இடித்து அதில் வெல்லம் போட்டு வேப்பலை போட்டு பிசைஞ்சு அதை தான் அம்மனுக்கு படைப்பாங்க. இந்த கருவாட்டு குழம்பு முட்டைலாம் நம்ம சாப்பிட்றதுக்கானே தவிர சாமிக்கிட்ட வச்சு படைக்க முடியாது. அது இன்றைக்கி சாப்பிட்ணும், சாஸ்திரப்படி இன்றைக்கி சாப்பிட்ணும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் அது சாப்பிட்ணும். அம்மெல்லாம் வந்தாக்கா கருவாட்டு குழம்பு கொடுங்க, மீன் குழம்பு கொடுங்க, குறையுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அது ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் அந்த கருவாட்டு குழம்புலாம் வைக்கிறது. இப்போ குளிர் காலத்துலேருந்து வெயில் காலத்துக்கு போகுது பார்த்தீங்களா, அதை தான் இன்றைக்கி நம்ம மாரியம்மனை கும்பிட்டு கொண்டாடுறோம். இந்த சமயத்தில் நம்ம கருவாட்டு குழம்புலாம் நம்ம சேர்த்துக்கணும் உடம்புக்கு. அப்போ இந்த அம்மா மாதிரி எந்த நோயுமே வராது, ஒரு நோய் தடுப்பு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ கருவாட்டு குழம்புலாம் வச்சு படைக்க மாட்டோம். கருவாட்டு குழம்பு முட்டைலாம் வச்சு நம்ம சாப்பிடுவோம். நான் சொன்ன மாதிரி வெண்பொங்கலும் அந்த துள்ளு மாவு இடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாவில் வெல்லம் கொஞ்சம் வேப்பலை போட்டு பிசைஞ்சு அதை அம்மனுக்கு படைப்போம். அது அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். அதுதான் எங்கள் வீட்டில் பழக்கம். நான் எப்படி படைக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே தெரிகிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும்போது ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஆனால் போகிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு கருவாட்டு குழம்பு வைப்போம். எங்கள் ஊர் பழக்கம் அப்படி தான். கருவாட்டு குழம்பு, முட்டை வேக வச்சுருப்போம், வெண்பொங்கல் செய்வோம். அது மாதிரி பச்சரிசி ஊற வச்சுட்டு அதை தண்ணி எடுத்துருவோம். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். தண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பளபளன்னு மாவாக வரும். அதில் கொஞ்சமாக வெல்லம் சீவி போட்டுட்டு வேப்பாலை போட்டு பிசைஞ்சு சாமிக்கு வச்சு படைப்போம். சாமிக்கு வைக்கிறது வெண்பொங்கல் தான். அப்புறம் அந்த சொன்ன மாதிரி அந்த துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாவில் வெல்லமும் வேப்ப இலையும் போட்டு பிசைஞ்சு வைப்போம். அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அன்றைக்கி எல்லாருக்குமே அது ஒரு உருண்டை படைச்சிட்டு அந்த வெல்லம் வேப்பலை அரிசி மாவில் நல்லா போட்டு பிடிச்சி ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி போகி பண்டிகைக்கு க்ளீன் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம மாரியம்மனுக்கு படைக்கிறது, நல்லா மஞ்சக்கீரை வச்சு படைச்சி நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னு வேண்டிக்கிட்டு செய்கிறதும் போகி பொங்கல் தான். சூப்பராக இருக்கும். கருவாடு, சூப்பர் கருவாடு. இன்றைக்கி நம்ம இதில் கொஞ்சமாக குழம்பு வச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு குழம்பு தான், கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல சிசர் இருந்தால் அதாலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அருவாமனை கூட தேவைப்படாது. நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அதாலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். செதில் இருந்தால் செதிலை எடுத்துகிட்டு கட் பண்ணணும். இதில் செதில் கிடையாது, அதனால் நான் இந்த விங்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக இதை கட் பண்ணி வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுக்கணும். அப்போ தான் அந்த உப்பு தன்மை போயிடும், அழுக்கும் போயிடும். அது மாதிரி உப்பு நிறைய போட்டு காய வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் குழம்புல கழுவாமல் போட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். அதனால தான் கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி போடணும். அந்த வெந்நீர் சூடு பண்ணியிருக்கேன். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு சூடு வந்த பிறகு இந்த கருவாடை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த உப்புலாம் போயிடும். இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெயை சட்டியில் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். இதில் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும்.
கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுருவோம். இது கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு, சீக்கிரமாக வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணி அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு இப்போ சேர்க்கக்கூடாது. பூண்டை நசுக்கிட்டு கொதிக்கும்போது தான், குழம்பு கொதிக்கும்போது தான் மேலே தூவி விடணும். அப்போ தான் அந்த கருவாட்டு குழம்பு வாசனை வரும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குது பாருங்கள். வெந்நீர்லேருந்து வடிகட்டிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான காய்கறி வெட்டி வச்சுருக்கேன். வாழைக்காயும் கத்திரிக்காயும் தான் இன்றைக்கி போட போகிறேன் கருவாடு கூட. நல்லா மேட்சிங்காக இருக்கும். பரங்கிக்காய் இருந்தால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மொச்சக்கொட்டை இருந்தால் போட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வாழைக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு. காய்கறி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். இது குழம்பு மிளகா பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் போடுவேன். காரம் பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 1 பூண்டு அளவுக்கு. இது இந்த மாதிரி இந்த இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இது கொதிக்கும் போது தான் போடணும். அப்போ தான் அந்த கருவாட்டு குழம்பு வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வாசனமாக இருக்கும். முன்னாடியே போட்டு வதக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுருக்கேன். மாவு இடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி தான் ஊற வைக்கணும். கருவாடு கழுவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை குழம்புல போட்டுடலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கருவாடு போட்டு. ஏன்னா அது வெந்து குழம்புல முள்ளு முள்ளாக ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இந்த சட்டி வேறு சூடாக இருக்கும், அதிலே வெந்து போயிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கமகமான்னு சொல்லிவிட்டு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழைலாம் தூவிட்டு ரெடி பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பொங்கல் வச்சுருவோம். நம்ம வெண்பொங்கல் வச்சுட்டு முட்டைலாம் வேக வச்சாச்சு. இப்போ வெண்பொங்கல் வேக வச்சு வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசி தான் போடுறேன். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதனால் இதுக்கு மேலே போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கரெக்டாக இருக்கும். இது 1 டம்ளர் போட்டால் எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி வச்சு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பொங்கலும் பச்சரிசியில் தான் வைக்கணும். புது பச்சரிசியாக வாங்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குழையும். பழைய அரிசி வாங்கினீங்கனாக்கா நம்ம ரைஸ் நம்ம சாப்பிட்ற சாதம் மாதிரி வந்துடும். புது பச்சரிசி கொடுங்கன்னு கேட்டு வாங்கினீங்கனாக்கா பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா குழஞ்சி போய்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அரிசியை மிக்சியில் எப்படி நுணுக்கி வச்சிட்டிங்கன்னா மாவாக இருக்கும். அந்த மாவு எடுத்து இப்போ இதில் என்னென்ன கலக்கணும்னு பாருங்கள். 2 கொத்து வேப்ப இலை, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை. இதுதான் அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதம். மாரியம்மனுக்கு இப்படி தான் படைப்பாங்க. இந்த போகி அன்னைக்கு இப்படி படைக்கிறது தான் வழக்கம். எங்கள் ஊர் பழக்கம் இப்படி தான். இந்த மாதிரி மாவு நுணுக்கிட்டு அதில் நாட்டு சர்க்கரையும் வேப்பலையும் போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வேப்பலையை எடுத்துகிட்டு கொடுங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த காலத்துக்கு கரெக்டாக வேப்பலை சாப்பிடும்போது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நல்லா குழஞ்சி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இது இருந்துன்னா அடி பிடிச்சிரும். கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். கருவாட்டு குழம்பு ரெடியாக இருக்குது. முட்டை வேக வச்சுட்டேன். பொங்கலும் ரெடி, மாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், வேப்பாலை போட்டு சொம்பில் நிறைய தண்ணி வச்சு வேப்பாலை போட்டு இந்த மாதிரி தான் வைப்பேன் நான் மாரியம்மனுக்கு படைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் 3 பேர் அப்படிங்கிறதால 3 கயிறு ரெடி பண்ணியிருக்கேன். வெள்ளையாக இருக்குது, அதனால் இதில் மஞ்சள் பூசணும். மங்களகரமாக மஞ்சளை அதில் பூசி வச்சிடணும். கையில் கட்டிப்போம் பார்த்தீங்களா, நோன்பு கயிறு, அதுதான் இது. கொஞ்சமாக மஞ்சள் தூளில் கொஞ்சம் தண்ணி வச்சு கலந்துட்டு இந்த நூலில் நல்லா பூசி வச்சுக்கோங்க. மெல்லிசா நூல் இருந்துச்சுன்னா 2-3 இதுவாக போட்டுக்கோங்க. அப்போ 2-3 நூல் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் திக்காக தெரியும். மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் கயிறு. ஆம்பளைங்கள்லாம் கையில் கட்டிக்குவாங்க, ரைட் ஹேண்டில் கட்டிக்குவாங்க. பொம்பளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கழுத்தில் கட்டிப்போம். நான்லாம் கழுத்தில் தான் கட்டிக்குவேன்.
அம்மனை வேண்டி கட்டிக்கும்போது எந்த நோயும் நம்மளை தாக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒன்று ஒன்றா மஞ்சள் தடவி இந்த வேப்ப இலை மேலே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு பழக்கப்படுத்தி விட்டது. இப்போ எங்கள் அம்மா எங்கள் கூட இல்லை, இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்த ஞாபகம் எனக்கு எப்பயுமே இருக்கும். எப்போ சாமி கும்பிட்டாலுமே அவங்க எப்படி கும்பிடுவாங்களோ அப்படி அது மாதிரியே தான் நான் மாறாமல் கும்பிடுவேன். இப்போ வர்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கும்பிட தெரியாது, கும்பிடவும் மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா ஞாபகம் எங்களை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிறதால எங்கள் அம்மா எப்படியோ அது மாதிரியே தான் நான் கும்பிடுவேன், சாமி கும்பிடுவேன். அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது கிடையாது. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இலையில் வெண்பொங்கலாக ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதுதான் மெயினான படையல் சாதம். இது பல்லையம் போடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. என்னென்னா கொஞ்சம் நிறைய சாதம் வச்சுட்டு நல்லா ரவுண்டாக அப்படி பண்ணிவிடுவாங்க. நடுவில் கொஞ்சம் குழி பண்ணிவிட்டு அதில் பால், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அமிர்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். பால் சாதம், அம்மனுக்கு பால் சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறோம் பாருங்கள். பாலை ஊற்றிட்டு, காய்ச்சின பால் அது, பாலை ஊற்றிட்டு அது நடுவில் நல்லா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே போட்டுடலாம். இது கூட வாழைப்பழத்தை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுடணும். சூப்பராக இருக்குது அதை படைச்சிட்டு சாப்பிடும்போது. இதுதான் அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதம். இந்த வேப்பலை மாவும் இந்த பால் சாதமும் தான் பிடிக்கும். இந்த 3 கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு நாங்கள் படைப்போம். அப்படியே மாவாவும் அள்ளி வைக்கலாம், இப்படி கொலக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம். வேப்பலையோடு அப்படி எடுத்து வச்சிடலாம். தீபாராதனை காமிச்சிடலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுருவோம். எங்கள் வீட்டில் இப்படி தாங்க சாமி கும்பிடுவோம். சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒத்துமையாக கும்பிட்டுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே நிம்மதியாக இருப்போம். இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க.